வணக்கம் நேயர்களே. கடைகளில் ஆப்பிள் பழங்களை நாங்கள் வாங்குகின்ற பொழுது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்ன என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆப்பிள் பழம் என்றால் எல்லோருக்குமே ஒரு பிரியமாக இருக்கும். மேலத்தை நாட்டவர்கள் ஆப்பிள் பழம் அடிக்கடி சாப்பிடுவார்கள். ஏழைகளின் ஆப்பிளாக நாங்கள் இங்கே வாழைப்பழம் சாப்பிடுவோம். ஆப்பிள் பழம் நீங்கள் கடையில் வாங்குகின்ற பொழுது ஆப்பிள் பழத்து ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டிக்கர் வெள்ளை நிற ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருக்கும். அது ஏன் ஒட்டி இருக்கிறார்கள் என்றால் 99% அது தெரியாது. கடைக்காரர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் தரமான ஆப்பிள், அதெல்லாம் அப்படி அதுதான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது, குவாலிட்டியான ஆப்பிள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது முற்றிலும் பொய். அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், சில நீங்கள் ஸ்டிக்கர் உடுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த பூச்சிகள் அரிச்சிருக்கும், அல்லது பழமெல்லாம் அழுகி போயிருக்கும், அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னு சொன்னால், அறிவார்ந்த காரணம் என்னென்றால் 3 வகையான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 40 26 47 99 இவ்வாறு இந்த 4 இலக்கங்கள் உடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தால் அது ஆப்பிளுடைய தரம் சம்பந்தமான விடயங்களும், என்ன மாதிரி அந்த ஆப்பிள் உருவாக்கப்பட்டது, என்ன மாதிரி அந்த ஆப்பிள் விளைவிக்கப்பட்டது என்பது தொடர்பான விடயங்கள்லாம் அந்த ஸ்டிக்கரில் ஒட்டப்பட்டிருக்குமா. நான் சொன்னது 4 இலக்கம் ஆப்பிளில் இருந்தால் பூச்சிக்கொல்லிகள், ரசாயனங்கள் எல்லாம் உள்ளடங்கிய ஒரு விளைவாகத்தான் அந்த ஆப்பிள் உருவானது. பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும், ரசாயன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கும், அது விலை உயர்வாக இருக்கும். எனவே அது எங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தும். ஏண்டா பூச்சிக்கொல்லிகள் ரசாயனம் எல்லாம் கலந்திருந்தால் அது கூடாது. அதுக்காக 4 இலக்கம் கொண்ட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும். சில ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா 5 இலக்கம் இருக்கும். உதாரணமாக 16 19 1 17 27 5 அப்படி 5 இலக்கம் இருந்தால் அதனுடைய அர்த்தம் மரபணு மாற்றப்பட்ட ஆப்பிள். அது முதல் பார்த்து அந்த பூச்சிக்கொல்லி ரசாயனம் சேர்க்கப்பட்ட ஆப்பிள் பழத்தை விட கொஞ்சம் விலை கூட. இதுவும் கொஞ்சம் ஆபத்தான அல்லது கொஞ்சம் எங்களுக்கான ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஆப்பிளாக இருக்கும். 5வது அதுவும் 5 இலக்கம் தான் இருக்கும். ஆனால் முதல் இலக்கம் 9 தொடங்கும். அந்த இலக்கம் 9 தொடங்கி மிகுதி 4 வேறு இலக்கங்கள் இல்லாமல் 5 இலக்கம் வந்தால் அதுதான் உண்மையாகவே இயற்கையாக விளைவிக்கப்பட்ட ஆப்பிள். எந்த ஒரு பூச்சிகளோ ரசாயன பதார்த்தங்களோ மரபணு மாற்றப்பட்டது இல்லாமல் இயற்கையாகவே விளைந்த ஆப்பிள் எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த ஸ்டிக்கரில் இலக்கம் 9 தொடங்கி பின்னால் 4 இலக்கம் வரும், இல்லாமல் 5 இலக்கம் வரும். இதுதான் அந்த ஆப்பிள் ஒட்டுற ஸ்டிக்கர் என்ற ஒரு மர்மம். இது விற்கிறவங்களுக்கும் தெரியாது, வேண்டி சாப்பிட்றவங்களுக்கும் தெரியாது. ஆனால் உண்மை இதுதான். விற்கிறவங்கள்ட்ட கேட்டு என்ன சொல்லுவாங்க, அது குவாலிட்டியான ஆப்பிள், அது அங்கே அமெரிக்காவிலேருந்து வருது, இங்கே சுவிஸ்லேருந்து வருது, அதனால தான் ஒட்டி வருது, நம்பர் 1 ஆப்பிள்ன்னுவாங்க. ஆனால் அது பொய். இப்போ பார்ப்போம், ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிற ஆப்பிள் வேணுன்னா இதுதான் பிரச்சனை. அப்போ நாங்கள் எப்படியான ஸ்டிக்கரை வேண்டுறது? சில பேர் இவ்வாறான பொய்யான ஸ்டிக்கர்ஸ் அடித்து விற்கிறாங்கன்னு சொல்லி முறைப்பாடுகள் போயிருக்கு. அப்போ மொத்தத்தில் நாங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற ஆப்பிள் பழத்தை வாங்குறதுல கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அப்படி ஒட்டாமல் இருக்கிற ஆப்பிள் கொஞ்சம் ஓகே பரவாயில்லை என்று சொன்னால் அது இயற்கையாக விளைஞ்சிருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. மொத்தத்தில் எல்லாம் கலப்படம் தான். எப்படி நாங்கள் பார்த்து வாங்கினாலும் எல்லாத்துலேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சாதாரண வாழைப்பழத்திலேயே பலவிதமான கலப்படங்கள் இருக்கு இல்லையா? ஆப்பிளில் சொல்லவே தேவையில்லை. எனவே நாங்கள் மிக கவனமாக அதில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டை கூட நாங்கள் 4 இலக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ 40 27 40 66 இருந்தால் நீங்கள் அதை வேண்டாதீங்கன்னு சொன்னால் அது பூச்சிக்கொல்லிகள் ரசாயனம் எல்லாம் கலந்து செய்யப்படுது. 5 இலக்கம் இருந்தால் அது மரபணு மாற்றப்படுது, கொஞ்சம் வெளியாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் அந்த 5 இலக்கத்தில் முதலாவது இலக்கம் 9 இருந்தால் நீங்கள் நம்பி வாங்கலாம். அது இயற்கையாகவே விளைச்சலில் ஆப்பிள் பழம். எனவே அதை கவனித்து கொள்ளுங்கள். அல்லது ஸ்டிக்கரையே ஒட்டாத ஆப்பிள் பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. என்னைக்கு கவனமாக இருங்க, கடைக்கு போனால் ஆப்பிள் வாங்கிக்குள்ள ஸ்டிக்கர் இருக்கா, எத்தனை இலக்கம் இருக்குது, எதில் தொடங்குது, இந்த விஷயங்களை பார்த்து வாங்கினீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.